நீ பண்ணிருப்படா தெரியும். எல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ பார்த்து போ. நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய். ஏய் என்ன இனி ஒரு முறை அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரப்படாது. ஏன்? என்னம்மா அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன எதிர்த்து பேசுற? உங்களெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா என்ன சொன்ன? என்ன சொன்ன? பழனி அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. அவர் என்ன நீ கெட்டு போறதுக்கா சொல்வாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் நல்லது பண்றாங்களோ அவங்க சைடு தான் நான் இருப்பேன். ஓஹோ அப்ப நாங்க பண்றதெல்லாம் கெட்டதா? நீ பிறந்தனைக்கு எங்க ஆத்த ஓடி வந்து சொல்லிச்சுடா, மகனே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு. அவளோட ஆஸ்பத்திரி வார்டுக்கு வந்தேன். குறுகுறுன்னு நீ என்னையே பார்த்துக்கிட்ட. அப்பவே சங்கு நெரிச்சு சாகடிச்சிருந்தனா அது கெட்டது. தேனிப்பட்டு வளர்த்துருக்கல, இதை தாண்டா நல்லது. வீட்டுல தேனியை தின்னுட்டு விருந்தாளிக்கு கொடி பிடிப்பியோ? நான் தூக்கி போட்ட பிஸ்கட்டை சாப்பிட்ட நாய்க்குட்டி என்னை சுத்தி தான் வாழாட்டுக்கிட்டே தெரியணும். நான் வச்ச கொல்ல தின்ன குதிரை என்ன தூக்கிக்கிட்டு தான் சவாரி போகணும். ஏண்டா அது என்ன மூக்குக்கு கீழே 3 முடி வளர்ந்த உடனே தலைவனுக்காக உசுரையே கொடுப்பேங்கிறீங்க? தலைவனுக்கு உசுரை கொடுத்துட்டா பணத்தை எங்களுக்கு எதை கொடுப்பீங்க? இத பார், நல்லா சொல்ற கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளைக்கு தலைவனும் நானே, தகப்பனும் நானே. எங்கடி கிளம்பிட்டான்? We must distinct clearly between milestone and activities. Can you understand? An activities is part of the project that take place over the period of the time. ஏதாவது புரியுதா? ஒன்றுமே புரியல சார். என்ன புரியல? புக்கில் இருக்கிறது அப்படியே படித்தா எப்படி சார் புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கம் நடத்துங்க சார். இதுலயே நல்ல விளக்கமா தான்டா இருக்கு. இதுவே புரியலன்னா உனக்கு வேற என்ன புரிய போகுது? உட்காரு உட்காரு. என்னடா சார், நம்ம சக்கரபாணி சார் கிளாஸ் எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். பாடம் எடுக்க சொன்னால் புக்கில் இருக்கிறது அப்படியே படிக்கிறாரு. உன் கிளாஸ்க்கு எத்தனை ப்ரொஃபசர்ஸ்? 7 பேர் சார். சக்கரபாணியை தவிர மற்ற 6 பேர் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல சார். பரவாயில்லையா? அந்த 6 பேர் நானும் ஒருத்தன்டா. என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க சார்? அவருக்கு பதிலாக வேறு ப்ரொஃபஸர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் எங்களுக்கு. என்னது? எங்களுக்கு படித்த ஆசிரியர் தேவையில்ல சார். தினம் தினம் படிக்கிற ஆசிரியர் தான் சார் தேவை. எங்கேயோ கேட்ட குரல் சார். கோமதி நாயகம் ஃபங்க்ஷன்ல தயாள சொன்னது. ஆமா கரெக்ட் சார். இது வரைக்கும் நீங்க எப்படி படிச்சு மார்க் வாங்குனீங்க? மக்கப்படி தானே? அந்த வெங்காயத்தை மறுபடியும் உரிங்கடா, போங்கடா. அனுப்பியா? உரிக்கிறோம் சார். போங்கப்பா. வாங்கடா, அதே வெங்காயத்தை உரிப்போம். முந்திலாம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் மட்டும் கேட்பாங்க. இப்ப பாருங்க ப்ரொஃபஸரே மாத்துங்கறாங்க. சார் அது மட்டும் இல்ல சார், நிர்வாகமே சரியில்லைன்னு வர சொல்றாங்க சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் எடுக்கிறதுக்கு மக்கப்படி சார். உடனடியாக அதை நிறுத்தி சார். அதுக்கு பதிலா தயாரனுக்கு ஃபேவரா எவெல்லாம் தலையை தூக்குறானோ அத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணுங்க. சரி சார். டார்கெட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க 4 பேரும் அவங்களுக்கு கொடுக்க போற டார்ச்சர் அச்சு முறிஞ்சு ஆரக்கா தெரிச்சு பிண்டம் பிதுங்கி பித்து பிடிச்சு தெரியணும். நீங்க செய்வீங்களா? சரி சார். ஹலோ சொல்லுங்க மேடம். சார், அப்பா உங்களை உடனே வர சொன்னாங்க. சரி வரேன். சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் சார். புதுசா இருக்கு. வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். 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 வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. ஒண்ணே வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஒரு சந்தோஷமான செய்தி. சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு சம்மதம் இல்லையா? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தானே அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம். எங்க வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. தம்பி. ஆமா வணக்கம். 300 வருஷமா ஒரே வீட்டில் வாழ்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தாங்க கோயில். இங்கே இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே நாங்கள் நல்லா இருப்போம். சந்தோஷம். இங்கேயே வச்சுக்கலாம். சரிங்க வாங்க. ஏய் ஸ்டாண்ட் அப். ஏடா நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பாம்பு படம் எடுக்கிற மாதிரி உசு உசுன்னு பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய கிளாஸ்ல 2 ஃபேன் தான் சார் ஓடுது. காத்தே வர மாட்டேன் சார். ஒரே புழுக்கமா இருக்குது சார். ஆமா சார், லைட்டும் 2 தான் எரியுது. ஓஹோ, ஃபேன் லைட் சரியா இருந்தா எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிடுவீங்களா? பாடம் நடத்தும் போது பாடத்தில் மட்டும் கவனம் இருந்தா இதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? உட்காருங்க இடியட்ஸ். Why are you late? நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ்ல இருக்க பள்ளத்தில் விழுந்து சட்டை சேர் ஆயிடுச்சு மேம். அதான் வீட்டுக்கு போய் மாத்திட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கேயோ ஊர் சுத்த வேண்டியது, கேட்டா கதை அடிக்க வேண்டியது. கிளம்பு இங்க இருந்து. என்னது டயக்ராம் சார். வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. டயக்ராமா இது? இந்த லட்சணத்துல காலேஜில் டேங்க் கிளீனா இல்ல, குடிக்கிற தண்ணி சரியில்லை,
கொசு அதிகமா இருக்குது, அதனால டெங்கு பரவுதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரியுது, ஆனா ரெக்கார்ட் மட்டும் ஒழுங்கா பண்ண தெரியல. கரெக்டாக தானே சார் இருக்கு. அப்ப நான் வேணும்னு சொல்றேனா? ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க பிராக்டிகல சுழிச்சு. சார் முன்னெல்லாம் ஏதாவது டவுட் கேட்டா அதை கிளியர் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க சார். ஆனா இப்போ இன்டைரக்டா டார்ச்சர் பண்றாங்க சார். ஆமா சார், ஸ்ட்ரைக் அப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காம கேள்வி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வாயை மூடுறதே வேலையை வச்சிருக்காங்க சார். அப்போ உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து பதில் வரும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா கேள்வி கேட்கறது மட்டும் நிறுத்தவே கூடாது, சரியா? மாணவர் சக்தி தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி. இந்த தேசத்துடைய வருங்கால தூண்கள், எதிர்கால இந்தியா அப்படிலாம் அரசியல்வாதிங்க பேசுவாங்களே, கேட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் சும்மா இல்லை, நிஜம். நீங்கள்லாம் எனக்கு என்னன்னு இருக்கிறதுனால தான் அவங்களாம் அப்படி பேசி உங்களை ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்காங்க. முடிச்சுக்கணும், தயாராகணும். உங்களுக்கான பிரச்சனைகளை பயம் இல்லாம தைரியமா எதிர்கொள்ளணும். எங்க சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறாங்களே. மிரட்டத்தான் செய்வாங்க. அதிகாரம் மிரட்டும். லட்சம் பேர் இருந்தாலும் அதுல முதல் முகத்தை தேடி அச்சுறுத்தும், பயமுறுத்தும், கடத்தும், காணாமல் செய்யும். உங்களுக்கான தேவையை நீங்க ஒரு அமைப்பா இருந்து கேட்கணும். அமைப்புனா மாணவர் பேரவை மாதிரியா சார்? இன்னும் கொஞ்சம் சார், மாணவர்கள் நட்பணி மன்றம். இன்னும் புரட்சிகர மாணவ சமுதாயம் சார். இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமே. அதாவது உன் தேவையை நீ போய் கெஞ்சி கேட்கக்கூடாது, அதிகாரத்தோட கேட்டு வாங்கணும். அப்படி ஒரு அமைப்பா இருக்கணும். சார், மாணவர்கள் நாடாளுமன்றம். வெரி குட். மாணவர்கள் நாடாளுமன்றம் இது உங்க தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமை திறனை மேம்படுத்தும். மாணவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிச்சலாமா? யார் பிரதமர்? சார், பழனி. ஏய், பழனி பிரதமரா இருக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க. சார், ஆதிதான் பிரதமர். இருங்கப்பா, அதுக்குள்ள கோஷ்டி முதல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. இரு, ஓட்டெடுப்பு வச்சு முடிவுக்கு வருவோம், சரியா? இப்போ பழனி பிரதமர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஏய், அப்போ பழனி தான் பிரதமர். வாழ்த்துக்கள் பிரைம் மினிஸ்டர் சார். தேங்க்யூ சார். அடுத்து துணை பிரதமர். சார், ஓட்டெல்லாம் வேணாம் சார், நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ஆமா சார், நீங்களே செலக்ட் ஐயோ, பண்ணுங்க சார். அது ஜனநாயகத்துக்கு விரோதமாயிருமே. சரி, நான் யார் யாருன்றதை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிங்க, சரியா? ஓகே சார். ஆதி துணை பிரதமர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜனாதிபதி முத்து பிரபாகர், நீதான் ஸ்பீக்கர். போக்குவரத்து துறை, மதுவிலக்கு, பொதுப்பணித்துறை, சட்டம், விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை, உணவுத்துறை, கலைத்துறை, மின்சாரம், சுகாதாரத்துறை. பதவி பிரமாணம் எடுத்துடலாமா? சி பழனிமுத்து ஆகிய நான் அப்பா கல்லூரியின் பிரதமராக உண்மையாகவும் என் கடமை. சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு தான் சார் நம்ம காலேஜ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் மணக்குது. இருடா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இல்லாம இங்க என்ன கிளி ஜோசியமா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? டாய்லெட் க்ளீன் பண்ணோம் சார். அத நிர்வாகத்திட்ட சொல்லியிருந்தா நிர்வாகம் கேட்டிருக்கும். சொல்லியே நிர்வாகம் கேட்கலையே சார். இங்க பார், கேட்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை, கேட்கிறவங்களுக்கு 1000 சிந்தனை. காது கிளியரா இருந்தாலும் மைண்ட் கிளம் சேர்ந்திருக்கும். அது கேட்கிற வரைக்கும் நீ கேட்டிருக்கணும் சார். 100 முறை கேட்டு கேட்கலையே சார். 101 முறை கேட்டிருக்கணும், இல்லடா? 1000 முறை கேட்டிருக்கணும் சார். ஆமா சார். எதிர்த்து பேசாதே சார். இந்த டாய்லெட்டோட நாத்தம் தாங்க முடியாம யூரின் போகாம அடக்கி வச்ச ஒரு பொண்ணு இப்ப யூரின் தொற்று நோயால பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா சார். கேட்டா டாக்டர் இதை தான் காரணமா சொல்றாங்க. இதுக்கு மேல இது எப்படி சார் சரி பண்ணாம இருக்க முடியும்? நீ வா. சரி. அப்படியா? கக்குசோட நாத்தத்தை நீங்க கிளிமேட்டீங்க. நீங்க வச்சு அரிய அமெரிக்கா வரைக்கும் வச்சதே. அதை யார் ஒப்படா கிளிமேணுமா? இப்போ சென்டர் பண்ணு. டேய், இங்க குறா குடுமா. இது நமது கழிப்பறை. இதை சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. சுகாதாரத்துறை. இங்க யார்ப்பா சுகாதாரத்துறை அமைச்சர்? நான் தான் சார். நல்லா இருக்கு. அத தலைமைக்கு 1 கோடி 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்கி, தலைக்கு 5000 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கி, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அமைச்சராகி அவங்களாலே ஒண்ணு கிட்ட முடியல. நீங்க கக்கூஸ்ல தண்ணியை வச்சுட்டு அமைச்சர் ஆயிருவீல. ஒரு நாள் நீ காலேஜோட பிரின்சிபல் இருந்து போறா. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன சார் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்? காலேஜ் மட்டும் இல்ல, நாட்டு ஆள்றதுக்கு எங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு. முதல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற அரியஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒப்ப ஆத்தா படத்தை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்தலாம். நாங்க போகலாம். இன்மெச்சூர் ஸ்டூடெண்ட்ஸ். சார், பசங்க படிக்கிற வேலையை விட்டுட்டு காலேஜ் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னது நிர்வாகம் பண்றாங்களா? ஆமா சார், பெரியவர்கிட்ட சொன்னா அவளை எஃபெக்ட் இருக்கான்னு சார் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே நேரில் வந்து பாருங்க சார். சரி வைங்க, வரேன்.
வணக்கம் சார். வணக்கம் சார். அங்கே பாருங்க சார், பிரின்சிபால் நிர்வாகத்தை விட ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாகமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறத நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் கேட்கல. இதுவே நான் பிரின்சிபாலாக இருந்தால் இதை விட சிறப்பாக பண்ணியிருந்திருப்பேன் சார். கூப்பிடுங்க அவங்கள. சார் வாங்க. ம் வந்தாச்சு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? சார் படிக்க தான் சார் வரோம். பின்ன அதை தவிர எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஏதாவது சரியில்லைன்னா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டா? சார் பிரின்சிபல் கிட்ட பலமுறை சொல்லி பார்த்தாச்சு சார். பிரச்சனைகளை தீர்க்கறதை விட்டு பிரச்சனை வர பசங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வேற வழி இல்லாம தான் சார் எங்க பிரச்சனைகளை நாங்களே சரி பண்ணிக்க வேண்டியதா போச்சு. அவர் செய்யலைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ஒழுங்காக நடக்குதுன்னு தானே நான் இருக்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், நான் உடனே சரி பண்ணுறேன். இந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். சாரி சார், காலேஜுக்குள்ளே எங்களுக்கு வர பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் நாங்கள் இதை ஆரம்பிக்கல. காலேஜுக்கு வெளியே வர பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கவும், எங்களோட ஆளுமை திறனை மேம்படுத்தவும், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் சேர்த்து தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால எங்க படிப்பு எந்த வகையிலும் கெடாது சார். நாங்க இன்னும் நிறைய கத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலேஜ் நிர்வாகத்துக்கு எந்த கெட்ட பேர் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். அதையும் மீறி உங்கள் நிர்வாகத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தால் சொல்லுங்கள் சார். அப்போ இதை கலைக்கிற பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ முடியாது சார். இவ்வளோ பேசுறிய, நீ தான் பிரதமரா? இல்லை சார், பிரதமர் வரல. சரி போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ம் பிரின்சிபலை வர சொல்லுங்க. சக்கரபாணி. சார். இதுக்கு இவனுக்கு நிற்கிறானு. உன் சேர பிடுங்கத்தான். குட் ஆஃப்டர்நூன் சார். மை நோ தி ரீசன் ஃபார் காலிங் மீ சார். ஏன் சார், பசங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா ஆரம்பத்தில் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? 1 செகண்ட் சார். விபி வெளியே போ. வாங்க போகிறது திட்டு, இதில் கௌரவம் வேற. எஸ் சார். பையன் சார், பசங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் நான் பண்ணி கொடுக்கணும் ஆசைப்பட்டா நீங்கள் அடிக்கடி பேங்க்கு போக வேண்டி வரும். ஏன்? லோன் வாங்கத்தான். சார், ஒரு கிளாஸ் ரூமுக்கு 2 லைட்டு 2 ஃபேன் பத்தாத? எல்லாமே ஆன்ல இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் எஜுகேஷன் சென்டர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பா? சார், ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ரெஸ்ட் ரூம் வாட்டர் வரைக்கும் பியூரிஃபை வாட்டராக இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் பாசிபிள்? நம்ம பசங்களாம் அப்பன் கொடுக்குற காசை வாங்குவானுங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவானுங்க, ஆத்தாவோட சிறுவாட்டு படத்தை திருடுவானுங்க, படத்தை பார்ப்பானுங்க, படுத்து தூங்குவானுங்க, அமைதியாக இருப்பானுங்க. ஹரிஸ் வச்சா கூட அவமானம் இல்லைன்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தவனுங்க சார். அப்பேற்பட்ட பசங்கள்கிட்ட தன்மானம்ன்ற பேரில் நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு உசுப்பேற்றி விட்டு அவன் தன்னை ஒரு எம்பியா நினச்சிக்கிட்டு எம்பி தெரியறான், மினிஸ்டர் நினச்சி மிடுக்கோட தெரியறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் சார்? 6 அடி உயரத்தில் தமிழை தாங்கி பிடிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தயாள பையன். அவன் தான் சார் பிகின் த ஸ்கிரீன்ல இருந்து பசங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ் பேட் ஆபரேட்டர் ஃபார் திஸ் ஸ்கூல் சார். பசங்க பிரச்சனை ஆரம்பத்தில் நீங்கள் முடிச்சிருந்தா ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க போகுது? பசங்க கிட்ட நாடாளுமன்றத்தை கலைஞன்னு சொன்னா அதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைட்டு போறான்? சொல்லி அவங்க கேட்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்களா? ஒன்று பண்ணலாம் சார், நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி எப்பொழுதுமே அவங்களை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்போமா? ஏன் சார், எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் ஏடா கூடமா யோசிப்பீங்களா? இனிமேலாவது பிரச்சனை வராமல் பாருங்க. போங்க சார். பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் சார். சாரி சார். நீங்கள் என்ன விஷயமா? எதுக்கு சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? யோ வீடா போற ஆஃப் ஆய், உனக்கு புரியலையே? யோ முக்காப்பாய், இதுக்கு உணர்த்திய சொல்கிறேன் சார். யோ, பசங்களோட நாடாளுமன்றத்தால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனே கலைச்சிருன்னு பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு சார் ஏற்பாடு பண்ண அடிமைகள் தான் இவங்க. இதெல்லாம் பிரின்சிபால் ஐயாவோட உள்குத்தியா, உள்குத்து. செட் தோசை வந்துட்டாங்க. என்னையா எல்டர் தோசை மட்டும் இறங்குது, எங்க தோசையை காணோம்? வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை வர வச்சு நாள் முழுக்க கால் கடுக்க நிக்க வைக்கிறது இன்னும் தொடருதா? சார், காலேஜுக்கு பீஸையும் வாங்கிட்டு எங்க பிள்ளைங்களை கக்கூஸ் கழுவ வரீங்களான்னு லாஸ்ட் 1 hour பேட் வேர்ட்ஸ் திட்டிட்டு இருக்காங்க சார். சார் சொல்லுங்க. நம் டிவி சேனல்ல இருந்து வரோம். கரஸ்பாண்டன்ட் பார்க்கணும். கரஸ்பாண்டன்ட் இன்னைக்கு வரல, சேர்மன் தான் வந்திருக்காரு. வாங்க சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் நாடாளுமன்றம் மூலமா மாணவர்கள் பிரச்சனையை மாணவர்களே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான காலேஜா உங்க காலேஜை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷலா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். தாராளமா எடுத்துக்கங்க. பிரேம், கேமரா ஸ்டாண்ட்ல போடுங்க. அப்படியே தயாளன் சார் ஒரு பேட்டி எடுங்க சார். கோபால், தயாளன் கூப்பிடுங்க. இதை கூட்டு வந்து சார், அப்படியே நாடாளுமன்ற முக்கிய உறுப்பினர்களையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்டயும் இன்டர்வியூ எடுத்துப்போம் சார். கோபால், அவங்களையும் கூட்டு வந்துடுறேன் சார். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? பிரேம், ரெடியா? 1 செகண்ட் சார். சார் உங்களை தான் சார். சார் உங்களை தான். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, வெளியே வாங்க சார்.
அப்படியே லெஃப்ட் வாங்க. அப்படிதான் பேசுங்க சார். நான் கூட படிக்கிற இந்த பசங்களுக்கு நாடாளுமன்றம் தேவையான்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். இருந்தாலும் இந்த பசங்களோட செயல்பாடுகளை பார்த்து கண்டிப்பா இது அவங்களுக்கு தேவைதான்னு நான் உணர்ந்துட்டேன். மாணவர்கள் தீக்குச்சி மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருந்தால் போதும், கொழுந்து விட்டு பிரகாசமா எரிவாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கே தனியா போக பயந்தனா இன்னைக்கு சொசைட்டில எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க தயாளன் சாரும் அவர் மூலமா உருவான எங்க மாணவர்கள் நாடாளுமன்றமும் தான். என் பொண்ணு நல்லது. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க, எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. இப்போ ஹெல்ப்னு வர எல்லாருக்கும் எந்த ஃபார்மாக இருந்தாலும் ஃபில்அப் பண்ணி தரனா அதுக்கு காரணம் தயாளன் சார் சொல்லி கொடுத்த வாழ்க்கை கல்வி தாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சார். காலேஜில் நடக்கிறது பெற்றவங்க எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த பிரின்சிபால் தான் சார் ஃபோனை போட்டு உங்கள் பிள்ளைங்க படிக்கிறத விட்டுட்டு நாடாளுமன்றம் என்ற பேரில் ஊரை சுற்றிட்டு திரியிறாங்க, நீங்கள் வந்து நிர்வாகத்தில் என்ன ஏதுன்னு கேட்டு போகும் சொன்னதுனால தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் பிள்ளைங்க சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வாங்க. ஓ பிரின்சிபால், இனிமேலாவது ஒழுங்காரு. யோ, நல்ல வேலை வாயா. ஐயா இருந்தார். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிரின்சிபால் போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. சார், அன்னைக்கு தயாளன் சார் பண்ண தப்புக்கு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு இவர் பண்ண தப்புக்கு 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி இல்லை 1 நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 நாள் முதல்வராகி நான் இந்த காலேஜை எப்படி மாற்றி காட்டுறேன்னு பாருங்க சார். அப்போ புரியும் உங்களுக்கு. யோ, கடுப்பேத்ததையா பாயா. அண்ணே. ஏய் வாடா வா. வணக்கம் சார். ஆமா வணக்கம் சார். உட்கார். ஏடா சபையை கூட்டியிருக்கீங்க? கல்வித்துறையில் பிரச்சனை சார். கல்வித்துறையில் என்ன பிரச்சனை? இவங்க 2 பேரும் படிப்பை விட்டுட்டு சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணே. ஏண்டா? அப்பாவுக்கு ரொம்ப முடியலண்ணே. அக்கா ஒருத்தரோட சம்பாத்தியம் சாப்பாட்டுக்கே பத்தல. இதில் ஏன் படிப்பு செலவு, தங்கச்சி படிப்பு செலவு, அப்பாவோட மருந்து மாத்திரை முடியலண்ணே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கூட வேலைக்கு போகலான் இருக்கேன்னு. சார் நானும் போகிறேன் சார். நீ எங்கடா போகிற? அண்ணனுக்கு 2 பேரும் 10 கூட தாண்டல சார். நான் ஒருத்தன் தான் சார் தட்டு மாதிரி காலேஜ் வரைக்குமாவது வந்தேன். எங்கள் காட்டு அடமானம் வச்சு தான் சார் என்னை படிக்கவே வச்சாங்க. மூத்தண்ணி கூட பரவாயில்ல, 2வது அண்ணி தான் சார் காடு போச்சுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஆமாம், நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன இல்லை? இன்னும் ரிசல்ட் வரல சார் 3 எக்ஸாமுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. 18 வருஷம் படித்தது மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்க வாடா. இன்னும் 4 மாதம்டா, டிகிரியை கையில் வாங்கிடு. சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா நான் பண்ணுறேன்டா. எதுக்குமே உதவாத இந்த டிகிரியை முடிச்சா மட்டும் வேலை உடனே கிடைச்சிடவா போகுது? அப்படிலாம் பேசாத. அவன் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இங்க இருக்கவங்க எல்லாம் இதை பிடிச்சா படிக்கிறாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, எம்பிபிஎஸ் படிக்க வேண்டியவ சார். தப்பா கேள்வி கேட்டு எங்களை மாதிரி திறமையான ஆளுங்களை எல்லாம் ஃபெயில் ஆக்கிட்டாங்க சார். ஆமா சார். சீட்டா ரன் 70 km/h ரைட்டா ராங்னு ஒரு கேள்வி. அதுக்கு தமிழ்ல என்ன சார் அர்த்தம்? சிறுத்தை மணிக்கு 70 km வேகத்தில் ஓடும், சரியா தவறா? இதானே சார்? ஆனா என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா சார்? சீதா மணிக்கு 70 km வேகத்தில் ஓடும், சரியா தவறா? நான் எந்த சீதாவை நினைக்கிறது சார்? தவறுன்னு எழுதிட்டேன் சார். காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தப்பான கொஸ்டின்ஸ் தெரியுமா சார்? இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்குறேன்னாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எப்படியாச்சும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு. ஏய், செட்டில் ஆகணும்னா என்னடா சொல்லு? கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு நிம்மதி இல்லாமல் அலையிறதா? தேவைக்கு சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழணும்டா. இந்த உலகத்தில் எந்த படிப்பு படித்தாலும் அதுக்கு ஒரு வேலை இருக்குடா. நம்ம சரியான கதவை தட்டலன்னு அர்த்தம். எதுக்கும் உதவாத டிகிரின்ற நீ படித்த படிப்புக்கும் வேலை இருக்குது. அதுக்கான கதவை தட்டினா கிடைக்கும். நீ பழனிமுத்துக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. ஓகே சார், நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்படியே ஐஏஎஸ் எழுதலான்னு இருக்கேன் சார். சூப்பரா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு கரஸ்பாண்டன்ட் மூலியமாக எல்லாருக்குமே சர்க்குலர் அனுப்பிச்சிடலாம் சார். சார் சர்க்குலர் சார். மற்றவங்களுக்கு நான் தான் சர்க்குலர் அனுப்புவேன். இப்போ உங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு சார். மாணவர்கள் நாடாளுமன்றம் சார்பா கரஸ்பாண்டன்ட் அனுப்பிச்சிருக்காரு சார். இதை படிய. உங்க அப்பா தங்க அப்பளம் பொறிக்கிறா? நீ படிய. இந்த படிக்கிறேன் சார். என்னாச்சு? வெள்ளல் சார். வெள்ளத்துல பாக்கெட் எப்போது கண்ணாடி இருக்கணும். காவாயில வலிக்கு விழுந்தா கட்டம் போட்டாடி யார் பதில் சொல்லுவா? மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி பேச உள்ளதால்
தாங்கள் அவசியம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது த்ரூ கரஸ்பாண்டன்ட். எவன் அழைச்சி எவையா போறது? இதை அவன்கிட்ட கொடுத்துருப்பியா? சார் நீங்க இப்ப வரலனா அந்த சீட்ல நம்ம விபி வந்து உட்காந்துருவார். வரலன்னாவா? ஏற்கனவே கையெழுத்து போட்டு தான் உட்காந்துருக்கீங்களா? இந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லு தம்பி. சார் இங்கே டிகிரி முடிக்கிற எல்லாருக்குமே மேற்கொண்டு படிக்க வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது சார். அதுக்காக இந்த காலேஜ்லயே வேலை போட்டு கொடுக்க சொல்றீங்களா? நான் பெத்த நல்ல தம்பி. இல்லை சார், இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம காலேஜ்லையும் பண்ணலாம்னு சொல்கிறோம் சார். கேம்பஸ் என்ட்ரி பண்றதுக்கு இது என்ன ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ்? அப்படியே ஒன் டேல 1 2 3 சொல்லி ஓடி வந்து விப்ரோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்னு தூக்கிட்டு போறதுக்கு? இருங்க சார், ஏன் சார் ஆரம்பிக்கும் போதே தடையை போடுறீங்க? தமிழ் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆஃப்ரைன் அராத்து பசங்க. How it's possible? பேசுவோம் சார், நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஓ 10 விரல் புரட்சியா நடத்துங்க. ஆமா எப்படிப்பா பாசிபிள்? ஏன் சார் பாசிபிள் இல்லை? தமிழ் முடிச்ச நிறைய பேருக்கு மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் வெளிநாடுகளில் வேலை இருக்குது. கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் பிஏ இங்கிலீஷ் முடிச்சவங்க தான். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சார் சொன்ன விப்ரோ டிசிஎஸ் மட்டுமே கம்பெனி கிடையாது சார். நம்ம சிட்டிக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கம்பெனிகள் இருக்குது. அங்கே போய் முயற்சி பண்ணுவோம். முயற்சின்றதை முதல் வெற்றி தான் சார். இப்படி மேற்கோள் காட்டி பேசி தான் எல்லாரும் ஈக்குவலா உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஈக்குவலா உட்காந்துருக்காங்க, நாளைக்கு என் மடியில உட்காருவாங்க, நாளை கழிச்சு 4 பசங்க கரஸ்பாண்டன்ட் தோல்ல உட்காந்து காதுல ஊதுவானுங்க. சார் என்னதான் சார் உங்க ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? ஒரு பிச்சைக்கார மாதிரி பிரின்சிபல் உட்கார வச்சிருக்கீங்க. சுயமரியாதை சுத்தி எரிக்கிறியா? இங்க பெருமாள் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி சார். தயாளன், நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு கம்பெனியை கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் வெற்றியாளர்கள் எப்பவுமே குறிக்கோளை மட்டும் தான் சார் பார்ப்பாங்க. தோல்வியாளர்கள் தான் சார் தடையை மட்டுமே பார்ப்பாங்க. முயற்சி பண்ணுவோம் சார். ஓகே, மூவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.